உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணில இருக்கும். இந்த வீடியோல நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டு முக்கியமான பெயர்ச்சி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சரியாக மாலை 8:15 சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். அந்த பயிற்சி பலன்கள் அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்க போகுது. ரிஷப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாம மிருகசீட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே உழைத்து அவர்களுக்கு குடும்பத்துக்காக வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உழைப்புனா அவங்கள மாதிரி உழைக்க முடியாது. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நம்ம எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற உயர்ந்த சிந்தனை உடையவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வரார். லாபஸ்தானத்துல சனி பகவான் வரார். ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு அவரு யோகாதிபதியும் கூட. அந்த யோகாதிபதியே 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வரக்கூடிய காலகட்டம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுக்க போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா 11ஆம் இடத்துல அதுவும் பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு லாபஸ்தானத்துல வரும்போது வாழ்க்கையில எண்ணற்ற வகையில உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். அதுக்காக தான் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நிறைய ரிஷபராசி என்பர்கள். ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மனசு கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு வேலையில இருந்தேன், வேலை போயிடுச்சு, வேலையில நிறைய தொல்லைகளை சந்திச்சுட்டு இருக்கேன், எப்படா வேலைக்கு போனாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு மேலதிகாரிகளோட தொல்லை இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி நான் என் குடும்பத்தை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்களுக்கு நான் தான் சம்பாதிச்சாதான் அவங்கெல்லாம் எல்லாமே நல்லா இருக்க முடியும் அப்படின்னு வாழக்கூடிய நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேலையில எப்போ வேலை போகும் தெரியாம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்ப வரைக்கும். இது எப்ப மாறும் அப்படின்னு கேட்டா எப்ப சனி பகவான் மாறுறாரோ கண்டிப்பா மாறிடும். நிறைய பேருக்கு இந்த மார்ச் மாசம் ஆரம்பத்துல இருந்து நிறைய வேலை மாற்றங்கள் வரும். நிறைய காலகட்டத்துல வேலை மாற்றம் வந்திருக்கு. ஆனா நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க போய் வேலைக்கு சேரும்போது என்னாங்கன்னா ஏற்கனவே இருந்த இடத்துல பரவாயில்லையா இருக்கு, இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அங்கேயே நான் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தேன், அது வேண்டாம்தான் இங்க வந்து மாட்டிட்டு இருக்குன்ற நிலை தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்கு. அந்த நிலை மாறி சிறப்பாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம். தொழில் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்தேன், இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கேன், பிசினஸே இல்லை சுத்தமா. சரி பிசினஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, சில விஷயங்கள்லாம் பண்ணி இப்ப கடன், மிகப்பெரிய கடனை வச்சுட்டு இருக்கேன், கடன் எப்படி ஏறுச்சுன்னே தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஓடி இருக்கு, நான் டாக்குமெண்ட் வச்சு லோன் வாங்கியிருக்கேன், என் பிசினஸ் ஃபுல்லாவே லோன்ல தான் ஓடிட்டு இருக்கு, ஆனா லாபம் கம்மியா இருக்கு, பிசினஸ் இருக்கு லாபம் கம்மியா இருக்கு, ஓவர் ஹெட்ஸை என்னால கம்மி பண்ண முடியல, செலவுகள் அதிகமா இருக்கு, நிறைய நேரத்துல இந்த கடன் வாங்கினதுனால கடனை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கே தவிர பிசினஸை கவனிக்க முடியல, மாசம் 10ஆம் தேதி தானா என் வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் போட்டா போதும்னு இருக்கு,
அந்த சம்பளம் போறதுக்கு கடன் வாங்கி போட்டுறேன், அதுக்கப்புறம் என்னால பிசினஸ் பண்ண முடியல, பிசினஸ கவனம் செலுத்த முடியல. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல வந்தோன்னா என்ன கேட்டீங்கன்னா லாபங்கள் அதிகமாகும். லாபம் எப்படி வரும்? உங்களுடைய செலவுகள் கண்டிப்பா குறையும். அதே நேரத்துல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமருடைய அளவுகள் அதிகமா இருக்கும், லாபம் அதிகரிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஓவர் ஹெட்ஸ் கம்மியாகும் போது என்ன ஆகும்? உங்களுடைய கடனுடைய அளவு கண்டிப்பா குறையும். மெயினா ரிஷபராசி என்பவர்கள் கஷ்டப்படுறதே என்னன்னா கடன்னாலதான். அந்த கடன் குறைஞ்சிட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பா இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடம் சொல்லிட்டோம். 11ஆம் இடம் சொல்லக்கூடியது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இடம். மகிழ்ச்சி எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, குடும்பத்துல ஒற்றுமை அதிகமா இருக்கும், கண்டிப்பா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு மனிதன் சம்பாதிச்சா சந்தோஷமா இருப்பாரா, சாப்பிட்டா சந்தோஷமா இருப்பாரான்னு கேட்டா அதெல்லாம் விட குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்கும்போது கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. அந்த நிம்மதியான சூழல் எப்போ வரும்னு கேட்டா இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல வரும். ஏன் வரும்? ஏன் மகிழ்ச்சி வருது அப்படின்னு கேட்டா, முதல்ல நல்ல வேலை கிடைச்சிரும், மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் நல்லா போகும்போது என்ன ஆகும்? வீட்டுல அந்த ப்ரெஷரை காமிக்க மாட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல தேவையில்லாத சண்டைகள் எதனால வரும்னா, ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருந்து வீட்டுல காமிப்பீங்க. அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, மனைவி கிட்ட, குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி காமிக்கும் போது என்னன்னா அவங்களும் வருத்தப்பட்டு நீங்களும் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நீங்க பேசிடுவீங்க, கடைசியில உட்காந்து நீங்களே யோசிப்பீங்க, ஐயோ நம்ம பையனை இப்படி திட்டோமே, நம்ம அம்மாவும் இப்படி பேசிட்டோமே, நம்ம அம்மா இப்படிலாம் நம்மளை வளர்த்தாங்கன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் மாறும். கண்டிப்பா மகிழ்ச்சியோட வாழக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. திருமணம் ஆகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடம் சொல்லக்கூடியது அனைத்து விதமான செயல்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இதனால் பொண்ணு பார்த்திருப்பீங்க, பையன் பார்த்திருப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போயிருக்கும், ஜாதகம் பொருத்தம் இல்லாம இருந்திருக்கும், இல்ல பொண்ணு பிடிக்காம இருந்திருக்கும், பையன் பிடிக்காம இருந்திருக்கும். ஆனா அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்தோன்னா என்னன்னா கரெக்டான ஒரு வரனை உங்களுக்கு கரெக்டான நேரத்துல அமையும் போது அந்த திருமண வாழ்க்கை சிறப்பா அமையக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது என்னன்னா பட்டங்கள் பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, அதெல்லாம் கண்டிப்பா வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஏற்படுத்துவார். அதே மாதிரி போட்டிகள்ல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேனா இருப்பீங்க, ரிஷபராசி என்பவர்களா இருப்பீங்க. நிறைய பேர் கலைத்துறையில இருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிகள் அதிகமா இருக்கக்கூடிய துறை. அப்ப அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல கண்டிப்பா கொடுப்பார். அந்த மாதிரி கொடுக்கும்போது வாழ்க்கையில நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் ஆனா இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பா மார்ச் மாதம் 29ஆம் தேதி மேல இருக்கு கண்டிப்பா. அப்ப நீங்க எடுத்த பிறவி பயனை அடையக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பா அந்த சனி பகவான் கொடுத்தே தேர்வார். அதே மாதிரி நிறைய பேருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு, அதுவும் இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா உயிரணுக்கள்ல குறைபாடுகள் சம்பந்தமான விஷயங்கள்னால குழந்தை பேர்ல பிரச்சனைகள் தீராம இருந்துகிட்டே இருக்கு. நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம், எல்லாம் பண்ணோம், கடைசியில ஒன்றும் நடக்கல. நாங்க போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, நாங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன், அப்படியும் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனா கண்டிப்பா இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் என்னன்னா மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அப்படி மெதுவாக நகரக்கூடிய கிரகம் என்ன பண்ணும்னா அந்த நேரம் நல்ல நேரத்துல இருக்கும்போது, சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுக்கு லேட்டானா கூட ஒரு நல்ல குழந்தை, உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்காம போக மாட்டாரு.
ஏன்னா அந்த மாதிரி ஒரு பலனை கண்டிப்பா சனி பகவான் கொடுத்தே தீர்வார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே வெற்றிகள் எல்லா காலகட்டத்திலையும் கிடைக்குதான்னு கேட்டா இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நேரம் தான் ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்குது. அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த சனி பெயர்ச்சி ரிஷப ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. அது எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு வெளிநாடு பயணங்கள் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு. வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இல்ல வெளியூர்ல இருக்கீங்க, மனைவி மக்களை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்க ஊர்லயே உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கறதுக்கு, வீடு வாங்கவே முடியலனால நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா வீடு கிடைக்கல, வீட்டுக்கு லோன் கிடைக்கல, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பிரச்சனைகளை இப்பெல்லாம் ரிஷபராசி என்பது இருக்கீங்க, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பா இந்த சனி பயிற்சி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது. அதனால மகிழ்ச்சியோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த 2.5 ஆண்டுகள் மார்ச் மாசம் 29ஆம் தேதி 2025 இருந்து கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலைகள் இருக்கு, அதெல்லாம் வச்சு பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி தசாபுத்திகள் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு ஜாதகத்துல. அந்த தசாபுத்தி தந்தாப்பல் பலன்கள் மாறுபடும். நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நம்ம சொன்னதை விட அதிக யோக பலனை கண்டிப்பா கொடுக்கும். கெட்ட தசாபுத்திகள் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கும், குரு திசை நடக்கும். அது சில நேரங்களில் சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்காமலாம் இல்லை. அவங்களாம் உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சுன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் போன்ற டீட்டெயிலான ஜாதகம் இப்போ கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை வகுப்புல இருந்து வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்கள்ல சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர்ல வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவன்.